வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அபிராமி, துளசி எடுத்த முடிவு. கெட்டி மேளம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கெட்டி மேளம் சனிக்கிழமை மீனாட்சியை துளசியை ஏற்பாடு செய்த ரவுடிகள் பாராட்டு விழா நடைபெறும் இடத்திற்கு வந்து சரியான நேரத்திற்கு காத்திருக்கிறாங்க. அப்போது துளசி அபிராமிக்கு பரிசை கொடுக்கும்போது தூரத்தில் ரவுடிகள் துப்பாக்கிச்சூடு இருப்பதை பார்த்த அபிராமி, துளசியை காப்பாற்றிய அபிராமி குண்டாரடி வாங்கிய நிலையில் இன்று நடக்கப்போது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். குண்டடிப்பட்ட அபிராமி மயங்கி விழுந்ததை அடுத்து அனைவருமே அவங்கள மருத்துவமனைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக செய்கிறாங்க. அபிராமியை பரிசோதனை செய்த மருத்துவர் குண்டு இதயத்திற்கு அருகில் இருப்பதால் அவங்க மிகவும் ஆபத்தான நிலையில், ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. அதிகப்படியான ரத்தம் போய்விட்டது. அவங்கள காப்பாற்ற உடனடியாக ரத்தம் வேண்டுமென சொல்கிறாங்க. அபிராமிக்கு பொருந்தக்கூடிய ரத்தம் எங்கும் கிடைக்காத நிலையில் என்ன செய்வதுனே தெரியாமல் மறுபக்கம் கோவிலில் துளசி அத்தை இத்தனை நாளான என்னிடம் சரியாக பேசாமல் இருந்தாங்க. இப்போ தான் என்னிடம் நல்லா பேசுனாங்க. அதுக்குள்ளே அவங்கள இப்படி ஒரு நிலைமையான கதறி அழும் துளசி அத்தையை சரியாக வேண்டுமென தீச்சட்டி ஏந்துவது, அணிக்கால் செப்பல் அணிந்து கோவிலில் வலம் வருவது, அங்க பிரதர்சனம் செய்வதென கடுமையான வேண்டுதல்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அபிராமி ஆபத்தான நிலையில் இருப்பதை பார்த்து ஈஸ்வரமூர்த்தி கண்கலங்க மகன்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, மீனாட்சி அந்த ரவுடிக்கு இருப்பதை பார்த்து ஈஸ்வரமூர்த்தி கண்கலங்கிய மகன்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல, மீனாட்சி அந்த ரவுடிக்கு ஃபோன் செய்து குறி தப்பினாலும் சரியான ஆளைத்தான் சுட்டிருக்க, இந்த குடும்பம் உடைந்து உட்கார்ந்துருக்குது, அதை பார்த்த சந்தோஷமாக இருக்க பேசுகிறாங்க. உனக்கு பேசுனா பணம் வந்து சேரும் என்று சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே ரத்த பேங்க்கில் ரத்தம் கிடைக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொண்டிருந்த அவங்க துளசி, எனக்கும் அத்தைக்கும் ஒரே பிளட் குரூப் தான், ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. துளசி மிகவும் டயர்டாக இருக்க, டாக்டர் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்க, துளசி என்னால் முடியாது என சொல்லி ரத்தம் கொடுக்க அபிராமி உயிரை காப்பாற்றுறாங்க. இப்படியான நிலையில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகுது என்ன என்பதை குறித்து அறிய கெட்டி மேளம் சீரியல் உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.